நான் ஒரு பொண்ணாவே உணர்றது வந்து when we are wearing nighty. மேக்ஸிமம் இது அம்மாவுக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா பேர் பச்சைக்கிளி. கீழே வந்து ஸ்கர்ட் போடலாம், அப்புறம் எக்ஸஸ் துணி இருந்தால் தேவரதுக்கு வந்து போடலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த சாரியை மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி வருது, அதுக்கப்புறமேட்டு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வருது. அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து friends, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி வந்தாச்சு. சோ பயங்கர குஷியா எல்லாருமே பயங்கர ஜோஷோட வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பீங்க. சோ இன்னைக்கு வீடியோல நான் என்னோட சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து காமிக்க போறேன். எபிசோட தான் வரப்போகுது என்னோட தீபாவளி ஷாப்பிங்லாம். பட் இன்னைக்கு நான் காமிக்கிறது எல்லாமே சில்க் சாரீஸ். எங்க வீட்டுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி வருது, அதுக்கப்புறமேட்டு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வருது. அண்ட் மெயினா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து புது புண்ணியார்ச்சனைக்கு சில்க் சாரீஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சாரீஸ், இது வந்து ஜஸ்ட் நார்மல் சாரீஸ் தான். இந்த சாரி வந்து அம்மாக்காக நாங்க வந்து பிக் பண்ணோம். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் இங்கே வந்து சில்க் அந்த ஜரி ஒர்க் வச்சுட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி வேணும் சொல்ல முடியாது, எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன், பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து கோவில் குளத்துக்கெல்லாம் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி சாரீஸ் வேர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு லாவெண்டர் வித் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பார்டர் வருது. அண்ட் ஜரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஒரு ஜரி. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ. இது அரௌண்ட் 900 rupees கிட்ட வந்துச்சு. அங்கே பார்த்தோன்னே இதை பிக் பண்ணோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. ஃபுல்லாக பூவாக போட்டு குட்டி குட்டி டாட் மாதிரி இருக்கு. அண்ட் கட்டினா வெரி வெரி லைட், ஒதுங்கி நிற்கும். அப்படியே கட்டினோடனே அப்படியே செம்மையா இருக்கும்ல. ஸோ அதனால இது அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி லைட் வெயிட் சாரீஸ், சில்க் சாரீஸோட எங்க அம்மாக்கு காட்டன் சாரீ ரொம்ப பிடிக்கும். காட்டன் சாரியும் அது ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எங்கேயாச்சும் போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பார்த்தோம்னா வித்தியாசமா இருந்ததுன்னா டக்குன்னு அள்ளிடுவோம். நாங்கள் பெருசா வந்து சாரீஸ் வந்து வேர் பண்றது இல்லை, பட் எங்களுக்கு வேர் பண்ண பிடிக்கும். அதுவும் அந்த ஃபங்க்ஷன் ஒகேஷன் அந்த மாதிரி வந்தாதான். மற்றபடி வீட்டில் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நைட்டி லவர்ஸ். நான் ஒரு பொண்ணாவே உணர்றது வந்து when we are wearing nighty. பட் ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷன் ஒகேஷன்லாம் வந்தால் கண்டிப்பாக வந்து சாரி வேர் பண்றதுல அது தண்ணி கெத்து, அது லுக்கு செம்மையா இருக்கும். எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ இப்போ இதை அப்படியே பேசிட்டு நான் இதுக்குள்ளார வந்து நோச்சிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சு கலர்ல ஃபுல்லா மைல் டிசைன் மாதிரி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே கடையில தான் எடுத்தோம். எவ்வளோ நல்லா கிராண்டா இருக்கு. அம்மாக்கு இதெல்லாம் கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஈவன் நம்ம ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி கட்டினா நல்லா இருக்கும். ரொம்ப ரெகுலரா வந்து சாரி வேர் பண்றவங்களுக்கு வித்தியாசமா வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். வித்தியாசம் இல்லை, ஆனால் ரெகுலர் பேசிஸ்ல நம்ம சாரி கட்டுவோம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து செட் ஆகும். ஆனால் டிஃப்ரெண்டா நம்ம போய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாரி கட்டுறோம், ஐ மீன் ரொம்ப நாள் கழிஞ்சு ஒரு சாரி கட்டுறோம்னா நம்மளுக்கு வந்து தனியா வேணும், தனியா இப்ப இருக்க ட்ரெண்ட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு நானு. பட் இதெல்லாம் வந்து ரேண்டமா அம்மா எப்படி இது இருந்தாலுமே வந்து அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் காமன் கலர்ஸ் தான். இந்த ஆரஞ்சு, இந்த கோல்டன் பார்டர். பட் இது பாருங்க பட்டு மாதிரி செம்மையா இருக்கு. ரொம்ப நல்ல ரிச், அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் பீகாக் டிசைன் போட்டு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல நல்ல ஒரு இது இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மாதிரி புட்டா போட்டு வருது. அண்ட் உள்ளார வந்து பாத்தீங்கன்னா முந்தி வந்து இந்த மாதிரி கிராண்டா வருது பாருங்க. வீட்டில் பெரியவங்களுக்குலாம் வந்து எடுத்து தாராளமாக கொடுத்துடலாம். அப்புறம் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் வருது. ஸோ நார்மல் ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ். ஸோ இந்த சாரியோட விலை உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன்ல, இதுலேயே பார்த்து சொல்லிடுறேன் இருங்க. இந்த சாரியோட விலை வந்து 1250 rupees. ஏன்னா நம்ம சில்க் சாரி எல்லாம் பார்த்துலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன்ல இந்த ஒரு பிங்க் வித் நேவி ப்ளூ, ஓகே நேவி ப்ளூ கலர் சாரி. ஸோ இது வந்து ஃபுல் ஜக்கார்ட் சாரி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முந்தியா இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக நான் வந்து அம்மா எல்லாம் விரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாமே, அதனால இப்படி அப்படின்னு மடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சாரி ஃபுல்லாக இப்படி வருது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முந்தி இந்த மாதிரி வருது. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஷேடு. வச்சா என்ன கெத்தா லுக்காக இருக்குல்ல. இதெல்லாம் அப்படியே போட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். அண்ட் ரொம்ப நல்ல ஒரு ஃபினிஷ். அண்ட் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல், சாஃப்ட் சில்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். எனக்கு முடமுடன்னு இருந்தால் கட்ட பிடிக்காது, கட்டவும் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். பட் இந்த சாரீஸ் வந்து அந்த ஜக்கார்ட் ஒர்க்ல அந்த மைல் டிசைன் ஒரு மாதிரி பேட்டர்ன் போகுது பாருங்க, ஒரு ஷேடட் பேட்டர்ன், ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. சாரி ஃபுல்லா இதே மாதிரி தான். ஸோ இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 8000 to 10,000. ஸோ எல்லாத்தோட எக்ஸாக்ட் விலை எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா சிறுமுகையில ஃபுல்லா வந்து இந்த மாதிரி தறி தான், ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் கடைகள்ல தான் இருக்கு. ஹோல்சேலர்ஸ் இருந்தாங்க சில்க் சாரிக்குன்ட்டு. இப்போ வந்து எனக்கு டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுத்தனால இதுக்கு இந்த விலை அதுக்கு அந்த விலைன்னு எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல. எக்ஸப்ட் ஃபார் ஒன் சாரி தவிர அதுக்கு மட்டும் எனக்கு வந்து நல்ல ரேட் தெரியும். அது என்ன சாரின்னு கடைசியில உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து டேக் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு
கிழிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், ஏண்டி இவ்வளவு போட்டு எடுத்தேன்னு புலம்பியே தள்ளுவாங்க. அது நம்மளுக்கு காதுல கேட்க வேணும்னா டேக் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து வேற பக்கம் எடுத்து வச்சிருவோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே டேக் பக்கம் வச்சுட்டோமா எது எந்த விலைன்னு எனக்கு பெருசா தெரியல, அதனால தான் உங்களுக்கு சொல்ல. பட் டென்டேட்டிவ்லி இந்த அமௌண்ட்குள்ளார இதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னு மட்டும், ஏன்னா எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது, அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஸோ அந்த பிரைஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த சாரியோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களோட கெஸ்ஸா இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க. அண்ட் இப்போ அடுத்த சாரி வந்து பார்த்துலாம். ஓகே, இந்த சாரி ஆனா ஜக்கார்ட் ஒர்க் மாதிரி ஃபுல்லா வந்து ஒரு பேட்டர்ன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. பார்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பிக் பார்டர். இதுவும் வந்து அந்த ராயல் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த ராயல் ப்ளூ மிக்ஸ்டு அண்ட் சில்வர் டோன்ல இருக்கு இந்த பர்டிகுலர் சாரி. இது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில்வர் டோன், கோல்ட் டோன், அப்புறமேட்டு இப்போ வந்து வரது காப்பர் டோன்லாம் வருது. ஸோ காப்பர்லாம் செம்ம ரிச்சா இருந்தது. ஆனா இது வந்து சில்வர் டோன்னால கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பட் இருக்கிற சாரீஸ்ல வந்து வித்தியாசம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போதே அந்த வித்தியாசம் தெரியுது பாருங்க. ஆனா கட்டி காமிச்சோன்னா வச்சுக்கோங்களேன், கட்டி வீடியோ எடுக்கிறோம், வீடியோ இதுல பாக்குறோம்னா ரொம்ப அழகா நீட்டா இருக்கும். அண்ட் உள்ளார வந்து முந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ராயல் ப்ளூ கலர்ல வருது. பிளவுஸும் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல தான் வருது. ஸோ இதுல எல்லாம் ஒர்க் பண்ணி போட்டோம்னா செம்மையா இருக்கும். ஸோ அடுத்தது இந்த ஒரு காஃபி ப்ரௌன் கலர்ல அண்ட் காப்பர் டிசைன் உள்ள சாரி. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்ம ரிச்சா இருக்குல்ல, செம்ம கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இது ஆக்சுவலா இந்த காஃபி ப்ரௌன் வந்து வயலட்டோட வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர். அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வருது, காமிச்சிடுறேன் உங்களுக்கு. டிசைன்ல இந்த மாதிரி காப்பர் டிசைன்ஸ் கீழேயும் மேலேயும் மட்டும் வரும். ஒன் ப்ளீட் போட்டு பண்ணாலும் சரி, இல்லைன்னா இதே வந்து நல்ல பின் பண்ணி இதுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டாலும் சரி, இதுக்கே வந்து இதே மாதிரி போட்டு காப்பர்ல ஆரி ஒர்க் பண்ணாலும் சரி, செம்ம அட்டகாசமா இருக்கு. இது பார்த்தோன்னே இதுலயே வந்து வேற வேற கலர்ஸ் இருந்தது. பட் எனக்கு காஃபி ப்ரௌன் போட்டா கொஞ்சம் நல்லா பிரைட்டா காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காம்பினேஷன்ல எடுத்தது. அண்ட் மேக்ஸிமம் இதோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி காஃபி ப்ரௌன் கலர்ல தான் இருக்கு பாருங்க. நல்ல கிராண்டான ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இது கல்யாண பொண்ணுங்களுக்கு கூட வேர் பண்ணிக்கலாங்க, அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கும். இதோட முந்தி இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் பிளவுஸ் தாங்க. இதுக்குன்னு தனியா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எல்லாம் கொடுக்கல. நாம வேணும்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் வேணா பண்ணிக்கலாம். பட் ஆனா இதோட இது மாதிரி போட்டாதான் அது வந்து ட்ரெண்ட்ல இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். இதுல வந்து முந்தி வந்து இந்த மாதிரி டிசைன் வருது. இதோட ரேஞ்ச் வந்து 10,000 to 11,000 குள்ளார வந்தது. இதுலயே நிறைய கலர்ஸ் இருந்தது. லைட் கலர்ஸ், கிரே கலர், கிரேல காப்பர் செம்ம எவிடென்ட்டா தெரியும். ஆனா கிரே என்ன வந்து ரொம்ப டல்லாக்கி காமிச்சிருமோ அப்படின்னு மாதிரி இருந்தது. அதனாலதான் இந்த ஒரு கலர் எடுத்துக்கேன். இது வந்து லைக் கட்டிட்டு என்னன்னு வச்சுக்கோங்களேன், போட்டோகிராஃபிக்லாம் செம்மையா இருக்கும். இன்னும் ஃபேட் ஒன்ல இருக்கவங்களுக்கு செம படம் காட்டும் இது. ஸோ அடுத்தது இது வந்து பியூட்டிஃபுல் பிங்க் கலர் சாரி. பிங்க்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோதிகா வந்து அவங்களோட வெட்டிங்க்கு அந்த பிங்க் போட்டாங்க பாருங்க, ஆஹா இன்னுமே கண்ணுக்குள்ளார இருக்குங்க. அவ்வளோ அது வந்து அந்த பீரியட்ல பயங்கர கிரேஸ். அந்த பிங்க்குக்கு அந்த டைமண்ட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியுங்க. ஏன் நானும் ஒண்ணு, ஐயோ ஜோதிகா சூர்யா செம்ம பேரு. அந்த இது வந்து வித்தியாசமான ஒரு கான்செப்டா இருந்தது. எல்லாமே பிரைட் கலர்ஸ்ல போவாங்க, ஜோதிகா ஏன் பிங்க் கலருக்கு போனாங்க. அண்ட் தட் வாஸ் லைக் எல்லாருக்கும் வந்து ஒரு வாவ் பிங்க் கலர் போடணும்னு அப்ப அவங்க தான் வந்து அந்த ட்ரெண்டையே மாத்தி அமைச்சாங்க அப்படின்னு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து பிங்க் வந்து வாங்கணும் அப்படின்னு ரொம்ப கிரேஸ். அண்ட் இந்த பிங்க் பார்த்த உடனே ரொம்ப விழுந்துட்டேன். அண்ட் அதே டோன்ல வரும் பாருங்களேன், அதே மாதிரி. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்வர் டோன் அதிகமா இருக்கு. அண்ட் உள்ளாரே செல்ஃப் எம்போஸ்டு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார வந்து கிரீன் ஓகே, லைட் கிரீன். என்கிட்ட இந்த தடவை காம்பினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரீன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து லைட் கிரீன். முந்தி பார்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்வர் பார்டர் வருது. அண்ட் சாரிக்கு இதுதான் கான்ட்ராஸ்டா இருக்கும். இது வந்து அந்த கிளி பச்சை ஸ்னேகாலாம் வந்து கட்டுவாங்கல்ல, அந்த ஒரு ட்ரெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அது ரொம்ப அழகா இருக்கு. பார்த்தோன்னே சமயம் இது எடுத்துக்கோ அக்கா வந்து சொன்னா. ஓகே நீ சொன்ன, நான் ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்ததுதான். வெரி பியூட்டிஃபுல் கலர். ஸோ இதோட விலை வந்து அரௌண்ட் 7,000 to 8,000 rupees குள்ளார இருக்கும். இது பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர், கிளி பச்சை கலர் பிளவுஸ் தான் வருது. ஓகே, இப்போ நம்ம பொட்டியில இருக்கிறத நம்ம ஓபன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பொட்டியை ஓபன் பண்றேன். பியூட்டிஃபுல் கலர். யாருக்கு என்ன ஏதுன்னு நாங்க இன்னும் டிசைட் பண்ணல, அப்படியே ரேண்டமா வாங்கி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சோ இந்த பொட்டில இருந்து ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் சாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நவாப்பழ கலர் சாரி, இந்த வைன் கலர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர். இதுல வந்து பாத்தீங்கன்னா காப்பரும் சில்வரும் கலந்துருக்கு. இது வந்து 2 மயிலு பார்த்து கிளி, 2 கிளி. இதுல மயிலா கிளியான்னு ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, மயிலா தான் இருக்குமா இல்ல கிளியா இருக்குமா? கிளி மூக்கு, கிளி மூக்கு மாதிரி இருக்கு. கிளி மூக்கு வந்து ஒரு செடியில உட்கார்ந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். ஃபுல் சாரியும் அங்கங்க போட்டு வச்சிருக்காங்க டிசைன். முந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முந்தி சாஃப்ட் சில்க் சாரி. இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. கட்டினா அப்படியே ஒதுங்கி நீட்டா நிக்கும். சோ என் மேல வச்சு காமிக்கிறேன். இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர், கிளி பச்சை கலர். இது கான்ட்ராஸ்டா இது போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். மேக்ஸிமம் இது அம்மாவுக்கு தான் வந்து பிளான் பண்ணிருக்கேன், ஏன்னா எங்க அம்மா பேர் பச்சை கிளி.
தன்மை வந்து சொல்லுவா, ஏதோ அன்னைக்கு ஃபன் பண்ணிட்டு இருந்தோமா, பாட்டி பேர் என்ன பச்சைக்கிளி அப்படின்னு அக்கா வந்து சொல்லி அவளை வந்து சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப இருந்து பச்சைக்கிளி ஆயிடுச்சு பேர். அதனால அம்மாக்கு வந்து இந்த பச்சைக்கிளியே இது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 2 பச்சைக்கிளி அண்ட் இந்த ஒரு நாவலம்பழ கலர் அம்மாக்கு. அடுத்தது பச்சைக்கிளின்னு சொன்ன பிறகு அடுத்து பச்சைக்கிளி சாரியை வந்து காமிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா மயில் டிசைன், அந்த மாங்காய் பிளஸ் மயில் இல்ல, மாங்காய் டிசைன் மட்டும் தான் சொல்லும், மயில் இல்ல. ஆனா மயில் மாறி வருது. ஆக்சுவலா இந்த சாரி வந்து தீபாவளிக்காக எனக்கு நானே வந்து எடுத்துக்கிட்ட சாரி. ஸோ இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டர்லெஸ் சாரி, சாஃப்ட் சில்க் சாரி. அண்ட் சாஃப்ட் சில்க் சாரினா ரொம்ப பிடிக்கும். கோல்ட் டோன்ல வருது அண்ட் நடுவுல கொஞ்சோண்டு சில்வர் டிசைன் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. ஸோ இந்த மாதிரி சாரி ஃபுல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன் வரும். அண்ட் இது இப்படி வச்சா நல்லா அந்த ஷைன் தெரியுது பாத்தீங்களா? அது ரொம்ப அழகா இருக்கு. குட்டி 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 புட்டா ஒர்க் வேற இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து பார்டர்லெஸ் அண்ட் இதோட முந்தி வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. அண்ட் முந்தி கொஞ்சம் நல்லா கிராண்டா இருக்கு பாருங்களேன். வித்தியாசமான கலர் காம்பினேஷன், என்கிட்ட இல்லாத கலர் காம்பினேஷன். ஆக்சுவலா கிரீன் வித் ப்ளூ பெருசா வந்து போகுமான்னு எனக்கு தெரியல, பட் இது ரொம்ப நல்லா இருக்குடி அப்படின்னு வந்து சஜி சொன்னா. இதுல டார்க் கிரீன், செம்ம கிரீன் வித் பிங்க் இருந்தது. பட் டார்க் கிரீன் பட்டு சாரி இருக்கு, அதனால நான் அதை வாங்கல. லைட் கிரீன் பட்டு சாரி இல்ல, அதனால இதை நான் வந்து வாங்கிட்டேன். அண்ட் இதோட பிளவுஸ் வந்து தனியா அவங்களே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ பிளவுஸ் வந்து இந்த ஒரு ராயல் ப்ளூ கலர் பிளவுஸ். ஸோ இந்த சாரியோட பிரைஸ் வந்து 6900 rupees எக்ஸாக்டா இருக்கு. இதை நான் இன்னும் எடுக்கல, அதனால இருக்கனால சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஏன் பண்றேன், எல்லாமே மொத்தமாக காமிக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு சில சாரீஸ் எல்லாம் நான் கொண்டு போய் கொடுத்து அதுக்கு டிசைனிங் ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ணாதான் தீபாவளிக்காச்சும் கிடைக்கும். எனக்கு வீடு வேலையே கொஞ்சம் ரொம்ப இழுத்துருச்சா, நான் பண்ண வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் தீபாவளினா செலிப்ரேட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு மாதிரி ஒரு தாட் இருந்தது. ஸோ எல்லாமே அமைஞ்சு வந்தது. ஸோ இப்போ மனசு திருப்தியே இந்த தீபாவளி வந்து நல்ல சந்தோஷமா வந்து ஒரு வீடோட உரிமையாளராக நான் வந்து இதை வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாட போறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வீடு இல்லாமல் இப்போ வந்து இந்த இருக்கிற தீபாவளி தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்க போது. ஆக்சுவலாக வீடு இருக்குது, நம்ம இப்போ அங்கே போய் ஸ்டே பண்ண முடியாது, பிகாஸ் உள்ளார ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. அதனால இன்னும் இன்டீரியர்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகிடும். அதனால் இப்போ வரைக்கும் நல்ல நிம்மதியாக ஜாலியாக அப்படியே ஹாப்பியாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் உங்களோட பிளெஸிங்ஸ்னால தான். ஸோ நிறைய பேருக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே ஒவ்வொரு ப்ராசஸாக போயிட்டுருக்கு. நான் சுஜா டெய்லி டைம்ஸில் டீட்டெயில் வீடியோவாக ஒன்று நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், எல்லாமே காமிக்கிறேன். A to Z வரைக்கும் நான் வந்து காமிக்க ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து கம்மியாக காமிக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சுஜா டெய்லி டைம்ஸை வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த சாரியை பற்றி பேசியாச்சு இல்லையா. ஸோ இந்த சாரி ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்த சாரியை வந்து பார்த்துலாம். அட்டப்படியிலேருந்து ஓகே. இந்த சாரி சஜிக்கு வாங்கினது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் டோன் அண்ட் சில்வர் டோன் இருக்கு. அண்ட் பிங்க், நான் சொன்னேன்ல பிங்க்னா ஒரு கிரேஸ் இருக்கத்தான் செய்யும். அதுவும் பட்டு சாரியில் பிங்க் வேணும்னு சஜி வந்து ரொம்ப ஆசைப்படுவா. அண்ட் இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அவளுக்கு அட்ராக்ட் பண்ணும். மேக்ஸிமம் அவள் வந்து சாரியே வேர் பண்ண மாட்டா, பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னனால சரி எனக்கு இந்த கலர் எடு அப்படின்ட்டு வேற கலர்ஸும் நிறைய பார்த்தோம். பட் அது ஆக்சுவலாக அமைஞ்சு வரல. அண்ட் என்ன ரொம்ப மாதிரி ஒரு டயர்ட் ஆகிட்டோம். நாங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் டைம் இருந்தால் பார்த்துருப்போம். ரொம்ப ஈவினிங் மேலே ஆயிடுச்சா, சரி இருக்கிறது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கணும். ஆக்சுவலாக அவளுக்கும் ரொம்ப பிடிச்சது தான். இது ஃபர்ஸ்டே எடுத்து வச்சாச்சு, பில்லு பண்ணியாச்சு. அது இதை தவிர்த்து வேற பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி போதும் இருக்கிறதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிங்க் வித் வெந்தய கலர் வந்து காம்பினேஷன். முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான முந்தி, இதுலயும் வந்து பூ டிசைன் அண்ட் இது வந்து ஜியோமெட்ரிக்கல் டிசைன், அந்த டைமண்ட் ஷேப். இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஜியோமெட்ரிக்கல் டிசைன்ஸ் தான் வருது. இதோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலர் பிளவுஸ், வெந்தய கலர் பிளவுஸ். பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளெயின் வெந்தய கலர் பிளவுஸ். இது வந்து பிங்க் ஆரி ஒர்க் பண்ணாலும் ஏதாச்சும் குந்தன் ஒர்க் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணாலும் ரொம்ப அழகா எடுத்து காட்டும். கசக்கிட்டடி என் சாரியை மட்டும் கசக்கிட்டேன், நான் முடிச்சு தந்துடுறேன்டி. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆக்சுவலாக இங்கே முடிய போகிறது இல்லை, இன்னும் வேறு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பார்த்து நல்லா கிளிக் ஆகிடுச்சுன்னா அதை வாங்கிவேன். பட் இந்த சாரியை மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ஆக்சுவலாக அந்த சாரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு புண்ணியார்ச்சனைக்கு வேண்டி தான் இந்த சாரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாரி வந்து ஓ மை காட், ஆக்சுவலாக நாங்கள் போனோன்னே எனக்கு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக அமைஞ்சு வந்த சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்க போகிறேன் இந்த ஒரு சாரி தான். எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அவங்க ரொம்ப ஹெவியா கிராண்டாலாம் காமிச்சாங்க. எனக்கு இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு மனசு வந்து டபுள் மைண்ட்ல இருந்தது. ஆனா வந்து அக்கா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளெயினா இருக்கணும், டபுள் ஷேட் வரணும், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் அங்கங்க இருக்கணும், அதுவும் பூ போட்ட டிசைன் தான் வேணும். அவங்களை டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டேன். முந்தியும் ஒரு மாதிரி இந்த நான் என்ன சொல்றேனோ என்ன எதிர்பார்த்தேனோ அதே மாதிரி இருந்தது. அண்ட் கலர் காம்பினேஷன் பாருங்க அட்டகாசமா இருக்கு. ஆக்சுவலா நேவி ப்ளூ எடுக்க கூடாதுன்னு நான் போனேன். பட் ஆக்சுவலா எனக்கு அமைஞ்சு வந்தது பாத்தீங்கன்னா அந்த நேவி ப்ளூ டோனு வித் பிங்க் டோனு, ரெண்டும் டியூவல் கலர் மிக்ஸ்டு டோனு. ஆனா இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காப்பர் பார்டர் தான். இப்ப வரதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் பார்டர் வந்து டிஃப்ரெண்ட், லைக்
இப்போ வர ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் இந்த saree வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ராயல் பெப்சி ப்ளூ அந்த காம்பினேஷன், அந்த டபுள் டோனு எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. பர்ஃபெக்டாக அமைஞ்சு வந்தது. எனக்கு வச்சு காமிச்சோன்னே வாவ் செம்மையாக இருக்குல்ல. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் டக்குனு இப்படி திரும்பி பார்த்தாங்க. ஸோ அப்போவே மைண்டில் வந்து நினச்சிக்கிட்டேன், ஓகே இதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சஜி சாரி எடுக்கிறதுனா ரொம்ப சூஸியாக இருப்பா. அது சுஜு இந்த சாரி எடு, இந்த சாரி எடுன்னா சரி 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 நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேற கலர்ஸ்லாம் பார்த்தோம், அந்த அளவுக்கு எடுத்து காட்டல. பட் இது நமக்கு கையில் கிடைச்சது ரொம்ப லக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15,000 rupees கிட்ட வருது. ஆக்சுவலாக ஹோல்சேலர்ஸ் கிட்ட வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ரீட்டைலர் கிட்ட போகும்போது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். இதே கடைகளில் போனால் இன்னும் விலை ஜாஸ்தியாக இருக்கும். பட் இதெல்லாம் இந்த ரேஞ்ச் தானான்னு எனக்கு வந்து சத்தியமாக இதோட விலை ஓகேவா ஓகே இல்லையானா எனக்கு தெரியல. நீங்கள் ரெகுலராக நிறைய சில்க் சாரீஸ் வாங்குவீங்க, இந்த பட்ஜெட் இதுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியுங்க. பிகாஸ் எனக்கு பெரிய டைலமாவா இருக்கு. நான் வாங்கினது வந்து கரெக்டான பிரைஸ்ல இருக்கா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. பிடிச்சிருந்தது அண்ட் எனக்கு வந்து ஓகே இந்த பிரைஸ் இதுக்கு வைக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணிதான் நான் வந்து இதை வாங்கினேன். இதோட முந்தி உங்களுக்கு நான் வந்து கட்டியே காமிச்சிடறேன். இதை மட்டும் இப்போ மட்டும் அப்படியே லைட்டாக சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், ஓகேவா? ஸோ பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே டிசைனில் அந்த மாதிரி அந்த கை ஒர்க் அந்த பார்டர்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளவுஸும் நல்லா தாராளமாக அமைஞ்சு வந்திருக்கு. அண்ட் டு மை சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக நான் வந்து இது பாப்பா குட்டிக்கு வந்து நான் எப்போவுமே வந்து கேட்பேன், தன்மை உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும் சொல்லு பாப்பா அப்படின்னு வந்து சொல்லுவேன். எப்போவுமே தன்மை சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அம்மா நீ என்ன வேர் பண்ணுறியோ அதே மாதிரி எனக்கும் கொடு, எனக்கும் டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சொல்லுவான். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவளுக்கு என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால அவங்க பாக்குட்டியும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே நம்ம இப்போ புண்ணியார்ச்சனைக்கும் நம்மளே தான் வந்து டிசைன் பண்ண போறோம். டிசைன் இந்த சென்ஸ் இந்த கலர் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ தன்மைக்கு இதே மாதிரி அமைஞ்சு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தேடினோம், கடைக்கடையா ஏறி இறங்கணும். சில்க் மெட்டீரியலே வந்து நாங்கள் வந்து அதுலேயே டியூவல் டோன்ல கிடைக்குமா, ரொம்ப ரேர் தான், கிடைக்குமான்னு வந்து ஒரு 2-3 கடை ஏறி இறங்கணும், கிடைக்கவே இல்லை. ஆனா ஒரு கடையில அப்படி டிட்டோ இங்க பாருங்க அதே கலர்ல அந்த ப்ளூல இந்த காப்பர் கலர்ல எப்படி அமைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்களேன். ஒரு சாரியா அமைஞ்சு வந்துச்சு. ஸோ இது வந்து பாப்பாக்கு வந்து பட்டு பாவாடையா வந்து போடலாம். அப்புறம் காப்பர்ல வந்து ஐ மீன் ஆரி ஒர்க்லாம் பண்ணி அதை வந்து ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு பிளானு. ஸோ அப்படியே அழகா அமைஞ்சு வந்துருச்சு. இதுக்காக நான் தனியா வந்து சாரியெல்லாம் எடுக்க தேவையே இல்லை. இந்த ஒரு ஜக்கார்ட் மெட்டீரியல் வந்து டாப்புக்கும் கீழே வந்து ஸ்கர்ட் போடலாம். அப்புறம் எக்ஸஸ் துணி இருந்தா தேவரதுக்கு வந்து போடலாம். இல்லைன்னா அவங்க அம்மா என்ன கான்செப்ட்ல போறாங்களோ அவனுக்கு அந்த மாதிரி ட்வின் பண்ற மாதிரி கான்செப்ட்ல போகலாம் அப்படின்னு பிளான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் நம்ம வந்து டேட் அந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் தீபாவளி முடிட்டோம், அதுக்கப்புறம் இந்த ஒர்க்குக்கு இறங்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது அமைஞ்சு வந்தது காட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லணும். எல்லா இடத்துலயும் எனக்கு வந்து கடவுள் என் கூட வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்காருன்னு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து காமிப்பாரு. பாருங்க அந்த சாரியை எடுத்தது எனக்கு மனசுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வச்சுக்கோங்க. அதை வச்சு மைண்ட்ல கான்செப்ட் பண்ணி நான் எதுவுமே பிளான் பண்ணல, அதுக்கு பிளெயின் தான் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதே காம்பினேஷன்ல வந்து கிடைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங். எனக்கு அந்த பிளெஸிங் வந்து நான் ஃபீல் பண்றேன். சீரியஸ்லி திஸ் யூனிவர்ஸ் இஸ் கிவிங் மீ குட் பிகாஸ் ஐ எம் பீங் குட் டு தி யூனிவர்ஸ். எனக்கு அப்படிதான் நான் வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன். நம்ம இந்த யூனிவர்ஸ்க்கு எந்த விதமான துரோகம் பண்ணாம நல்ல எண்ணத்தோடையும் உள்ளத்தோடையும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாமே நல்லதே அமைஞ்சு வரும் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லார் வாழ்க்கையிலும் வந்து எல்லா நல்லதும் நடக்கணும் அப்படின்னு வந்து நான் அந்த இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்றேன். உங்களுக்கும் எல்லாம் இந்த தீபாவளியா அதுவுமா எல்லா நல்லதும் வந்து சேரணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பா ஒரு சில பேருக்கு இந்த தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. அவங்களுக்கு என்னோட ஹானஸ்டான ப்ரேயர்ஸ் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்றேன். என்னோட ப்ரேயர்ஸ் உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்றேன். ஸோ ஓகே மனசு தளர விடாதீங்க. கண்டிப்பாக அடுத்த தீபாவளி செம்மையா வந்து ஜமாயிச்சிடலாம், ஓகேவா? இந்த தீபாவளி நானும் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன்னா யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் லக்கிலி எவ்ரிதிங் ஹேப்பன். நான் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். அதனால நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய தீபாவளி ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும். ஒன்றுனா வந்து மறக்காம பாருங்க. இந்த ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இனி வர வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நாங்கள் எப்படி போனோம், யார் கூடலாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக வந்து எடுத்திருக்கோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய சாரீஸ் இருந்தது, அப்படியே கண்ணை பறிக்கிற அழகுல இருந்தது. அதெல்லாம் வந்து 4K வீடியோல அழகா அட்டகாசமா சஜி வந்து வீடியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சுஜா டெய்லி டைம்ஸ்ல வரும். ஸோ உங்களுக்கு பார்க்க விருப்பப்பட்டிருந்தா அதோட லிங்க் வந்து கீழே வந்து பின் கமெண்ட்ல அட்டாச் பண்றேன். இல்ல சுஜா டெய்லி டைம்ஸ் சேனலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். நீங்க அந்த லிங்க் மூலியமா போய் செக் அவுட் பண்ணுங்க சுஜா டெய்லி டைம்ஸ் சேனலை. இன்னும் வீடியோ வரல, வெயிட் பண்ணுங்க. இது வருமா அது வருமானு தெரியல, அப்படியே எடுத்துட்டு இருக்கோம், அப்படியே வந்து போட்டுரும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுறது பிடிச்சிருக்கு, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட
செல்ல கியூட் கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண. அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை.